இந்த காராமணி பயிரில் இப்படி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காலையில் வச்சுட்டிங்கன்னா போதும், காலையில் மதியம் நைட்டுன்னு 3 வேளையும் வச்சு ஓட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காராமணியை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கணும். அது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினோட லெவல் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு காராமணி எடுத்திருக்கேன். வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு 2 கட்டி பூண்டு உரிச்சு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 தக்காளி பழமும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 4 கத்திரிக்காயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய், அவரைக்காய் எதாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச காராமணி அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ 2 சில்லு தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி குழம்போட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஃபன் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.